ஓகே. ஓகே. நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். நான் செந்தில்குமார், என்னுடன் பிபாரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி யுஎஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப் ஜாதகத்தை நம்ம டீட்டெயிலா ரிவ்யூ பண்ண இருக்கோம். இதுல ஜோதிட ரீதியான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். பிபாரிஸ் வணக்கம். வணக்கங்கண்ணா. ஓகே. டொனால்ட் ட்ரம்ப் ஜாதகம் இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். ஜூன் 14 1946 டேட் ஆஃப் பர்த். டைம் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10:53. உங்களுக்கு ஜமைக்கா, நியூயார்க், யுஎஸ்ல பிறந்திருக்காரு. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ராசி வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சக ராசி வருது. கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாவம். கரெக்ட். லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்கணம். ஓகே. வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காரு. பௌர்ணமி ஆக்சுவலா பிறந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி. அதே இல்லாம உங்களுக்கு சந்திரனும் சூரியனும் ராகு கேதுக்குள்ள இருக்காங்க. பௌர்ணமி, சந்திரன், ராகு, சூரியன் சந்திரனும் உங்களுக்கு வந்து ராகு கேதுக்குள்ள இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் தானே பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட கிரகணத்துடைய அமைப்போட பிறந்திருக்காரு. ஆமா, கண்டிப்பா. இது கண்டிப்பா கிரகணம். கிரகணத்துல பிறந்திருக்காரு. சந்திர கிரகணத்துல பிறந்திருக்காரு எக்ஸாக்டா சொல்ல போனா. வெரி குட். ஓகே. சோ ஓகே, லக்னம் வந்து சிம்ம லக்னம் அப்படிங்கும்போது லக்னாதிபதி பார்க்கலாம், செக் பண்றோம். சோ லக்னாதிபதி என்ன இருக்காரு? சூரியன். சூரியன் எங்க போயிருக்காரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன் 10ஆம் வீட்டுல யார் கூட உட்கார்ந்திருக்காரு? ராகுவோட உட்கார்ந்திருக்காரு. நீங்க சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், சூரியனோட டிகிரி 29 டிகிரி, ராகுவோட டிகிரி 27 டிகிரி. சோ லக்னாதிபதியும் ராகும் எவ்வளவு க்ளோஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2 டிகிரி தான் வித்தியாசம். ஆமா. சோ லக்னாதிபதி இங்க சிம்ம லக்னம், லக்னாதிபதி 10ல. சூரியன் வந்து எங்க திக்பலம் பெறுவார்னா 10ஆம் வீட்டுல திக்பலம் பெறுவார். சோ திக்பலம் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். திக்பலம்னா டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த். அதாவது எப்படின்னா என்ன டைரக்ஷன்ல போகணும், எங்க போகணும் அப்படிங்கறத ஒருத்தரோட சப்போர்ட் தேவையில்லாம அவங்களே டிசைட் பண்ணிக்குவாங்க. என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சூரியன் 10ல இருக்காரு. சோ ட்ரம்ப் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறது அவருக்கே தெரியும். அவருக்கு வந்து வேற ஒருத்தங்க வந்து சொல்லித்தான் அந்த வேலையை செய்யணும்னு இல்ல. லக்னாதிபதி திக்பலம் பெற்றார். சோ அவர் வந்து என்ன சொல்றது, மத்தவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. நீங்க லக்னாதிபதி திக்பலம் பெற்றிருக்கிற ஜாதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மத்தவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. லக்னாதிபதி பாத்தீங்கன்னா இங்க வந்து சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கு. 10ஆம் வீட்டுல அது ஒரு ராகு கூட உட்கார்ந்திருக்கும் போது கண்டிப்பா வந்து மத்தவங்க பேச்ச அவர் கேட்க மாட்டார். அவர் என்ன அடம்பிடிக்கிறாரோ அந்த அடம்பிடிக்கிற விஷயத்த அந்த வேலையை பண்ணணும், இந்த வேலையை தான் பண்ணணும் அப்படிம்பாரு. சேஞ்ச் பண்ணிக்க மாட்டார், மத்தவங்க சொல்றதை கேட்டுக்க மாட்டார். ஓகே. பட் லக்னத்துல செவ்வாய் இருக்கு உங்களுக்கு பாருங்க. சிம்ம லக்னம், பவர், அக்ரசிவ்னஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து சிம்ம ராசியில உட்கார்ந்திருக்கும் போது சிம்ம ராசி அப்படி சிம்ம லக்னம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பவர் பொசிஷன் தான். பவர் பொசிஷன் தான். சோ லக்னாதிபதி 10ல போய் உட்கார்ந்திருக்காரு. சூரியன் வந்து இந்த ஜாதத்துல பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன், ஹையஸ்ட் டிகிரி அவர் தான் வாங்கியிருக்காரு. சோ ஆத்மகாரகனா இருக்காரு. அப்படிங்கும்போது இவர் போக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா பவர் தான். பவர் அப்படிங்கறதா, பவர்ல போடுறதுதான் இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத இந்த ஜாதத்துல பார்க்கும்போது தெரியுது. சோ செவ்வாய் வந்து ஆக்சுவலி இவருக்கு வந்து லக்னத்துல உட்கார்ந்திருக்கும் போது இவர் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல பெரிய ஆள். யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல சக்சஸ்ஃபுல் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இவர் வந்து ஒன் ஆஃப் த பர்சன். இவரு சூப்பர். ரியல் எஸ்டேட் நல்ல சக்சஸ் வந்து இவருக்கு கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்கா சிம்ம ராசியில அருமையா உட்காந்துருக்கு. 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதி லக்னத்திலேயே உட்காந்துருக்கு. அப்பா வந்து இவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு. அப்பா வந்து இனிஷியலா ரியல் எஸ்டேட் எல்லாமே அப்பா மூலியமா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். 9ஆம் வீட்டு லக்னத்தில் இருக்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு காம்பினேஷன், நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன் ஆக்சுவலா. ஓகே. இந்த 2ல குரு இருக்கிறவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, இவருக்கு 2ல குரு வக்கரமாகி இருக்கு. கண்டிப்பா. இப்ப வக்கர கிரகம் என்ன பண்ணும்னா, வக்கர கிரகம் இப்ப திக்பலம் தான் உங்களுக்கு புரிஞ்சா. திக்பலம் என்ன பண்ணும் நான் சொன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எந்த கிரகம் திக்பலம் பெறுதோ அந்த கிரகம் வந்து என்ன சொல்றது, எங்க போகணும் என்ன பண்ணணும்னா அதுக்கே அவங்களுக்கே தெரியும். கரெக்ட். 10ஆம் வீட்டு அதிபதி திக்பலம் அப்படின்னா 10ஆம் வீட்டு, அதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியும். வேலை தொழில்ல என்ன செய்யணும் அவங்களுக்கே தெரியும். இப்போ எல்லாமே விருச்சக லக்கணம் 10ல சூரியன் வச்சுங்க. சூரியன் அங்க திக்பலம் பெற்றார். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன வேலைக்கு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. வேற ஒருத்தர் வந்து உதவி பண்ணணும்னு இல்ல. ஜாதகருக்கே திக்பலம் வந்து டைரக்ஷனல் எங்க போகணும் அப்படிங்கறதான் குறிக்கக்கூடியதான். நான் இந்த வழியில தான் பயணிக்க போறேன் அப்படிங்கறத குறிக்கக்கூடியதா திக்பலம்.
சோ கரெக்ட். லக்னாதிபதி இங்க திக்பலம் பெற்றிருக்கிறதுனால அதான் சொல்றேன். இவர் வந்து எங்க போறாரு, என்ன டைரக்ஷன், இவர் கிளியர். எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப அரசியல் போறங்கிறது அரசியல் கிளியர் அவர். நோ டவுட். கரெக்ட். சோ அந்த மாதிரி வெரி எஸ். கிளியரா இருக்காரு. யாருமே டவுட் பண்ண முடியாது. சோ எனக்கு பவர் தான் முக்கியம், ஓகே. பொசிஷன் தான் முக்கியம். ஏன்னா ராகு என்ன பண்ணுவாரு, இப்ப லக்னாதிபதியோட ராகுக்கு வந்திருக்காரு. ராகு வந்து பர்சனாலிட்டியை டிசீவ் பண்ணுவார். எப்படின்னா உண்மையான பர்சனாலிட்டியை காமிக்க முடியாது. உண்மையான எஸ். பர்சனாலிட்டி அப்படியே ஆப்போசிட்டா கொண்டு போகும். அப்படின்னா ராகு ஒரு மாயத்தை உருவாக்கக்கூடியவர். சோ மேஜிக் மேன். லக்னாதிபதியோட ராகுக்கு வந்துருச்சுன்னா என்ன, ஆசை அதிகப்படுத்திடும், டிசைர்ஸ் அதிகப்படுத்திடும். சோ லக்னாதிபதி ராகு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைர் ஆட்டோமேட்டிக் அதிகப்படுத்திடும். பர்சனாலிட்டி, ஒரிஜினல் பர்சனாலிட்டி அப்படியே மறைக்கும். நான் இப்படி இல்ல, நான் அப்படித்தாங்கிற மாதிரி சொல்லும். ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க இந்த மாதிரி தாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டாங்க. நான் அப்படி இல்ல, இல்லைங்க இப்படி தாங்க அப்படிம்பாங்க. ஒரிஜினாலிட்டி வந்து இருக்காது. ஏன்னா ஒரிஜினல் பர்சனாலிட்டி கொண்டு வராது. அவங்களுக்கே அவங்களோட பர்சனாலிட்டியா கிளியரா புரிஞ்சுக்க முடியாது. அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா. அவங்களோட பர்சனாலிட்டி அவங்க கிளியரா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ராகு வந்து அங்க வந்து மைண்டுக்குள்ள இது பண்றாரு, ப்ளே பண்றாரு, ஓகே. ஹைட் பண்றாருன்னு வச்சுங்களேன். நான் இது இல்ல இப்படிதான் ஓகே. அப்படிங்கிறது. ஓகே. பட் 10ஆம் வீட்டுல ராகு உங்களுக்கு நல்ல காம்பினேஷன் தான். இந்த ஜாதக ஆமா. பொறுத்தளவுக்கு 10ல சூரியன் ராகு அப்படிங்கும்போது எனக்கு பவர்ல பயங்கர அப்சஷன். ஓகே. ராகு எங்க போடுறாரோ அந்த இடத்துல அப்சஷன் கொடுத்துரும். அப்சஷன் அப்படிங்கும்போது இதுக்கு சூரியன் ராகு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா நிறைய பொலிட்டிஷியன் பார்க்கலாம். நீங்க சூரியன் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் நிறைய பொலிட்டிஷியன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஏன்னா பொலிட்டிஷியனுக்கு இப்ப சூரியன் யாரு, பாலிடிக்ஸ். ராகு கூட வந்துச்சுன்னா ஆமா. அதுல அப்சஷன். சோ பவர்ல ஆமா. பயங்கரமான அப்சஷன். நான் பவர்ல உட்காரணுங்கிறதுக்கு வெறித்தனமா போறவங்க தான் சூரியன் ராகு. அதுக்காக அருமை. எதை வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. எஸ். சோ அதான் எஸ். வந்து சூரியன் ராகு காம்பினேஷன் பொறுத்தளவுக்கு. சோ அதை வந்து கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இவரோட பர்சனாலிட்டி கரெக்ட். பாத்தீங்கன்னா இப்ப அதான். இவர் வந்து எப்பவுமே நீங்க பேசும்போது கேட்டிருந்தீங்கன்னா நான் அப்படிங்கறது அதிகமா யூஸ் பண்ணுவார். இங்கிலீஷ்ல ஐ டிட் திஸ் அப்படிங்கிற மாதிரி, எஸ். 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 ஐ ஹவ் டன் திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே அப்படின்னு சொல்லி தான் அவர் ஜெயிச்சு வந்தாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அமெரிக்காவை அமெரிக்கர்களுக்கே ஒரு அப்படிங்கிற ஒரு ஸ்பீச்ல வார்த்தையை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பீச்லயே பாத்தீங்கன்னா ஐயா ரொம்ப டைம் யூஸ் பண்ணவர் இவர் தான். நான் அப்படிங்கிற அகந்தையை கொடுக்கணும் வச்சுங்களேன். என்னன்னு சொல்றது, நான் அப்படிங்கிறது நான் செல்பிஷ். அதான் என்ன சொல்றேன்னா செல்பிஷ்னஸ் அதிகப்படுத்திருச்சு. நார்மலாவே ஈகோ வந்து அதிகம். ஆக்சுவலி சிம்ம லக்னம் அப்படிங்கும்போது ஈகோ தான். பவர் ஈகோ எல்லாமே சூரியனோட அதிகம். சோ இங்க வந்து சூரியன் ராகுவோட உட்கார்ந்திருக்கும்போது அதை அதிகப்படுத்திருக்கு, மல்டிப்ளை பண்ணிருக்கு. ஓகே. இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, அதிகப்படுத்திடுது. இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, இவர் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் டாக்ஸ போட்டு தள்ளுறாரு. வரியை வந்து விதிச்சுட்டே இருக்காரு. டாக்ஸ் இப்ப இந்தியாவுக்கு கூட பாத்தீங்கன்னா 50% டாக்ஸ் போட்டாரு, 25% போட்டாரு, கோவமாகி 50% ஆக்குனாரு. சைனாக்கு வந்து அதே மாதிரி 120%. இப்படின்னு என்ன பண்றாரு, எல்லா நாட்டுக்கும் நினைக்கிற இதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் என்ன டாக்ஸ் லவரா? பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இப்ப கரண்ட் திசா பத்தி நீங்க பாத்துட்டு இருப்பீங்க ஸ்கிரீன்ல. ஆமா. குரு திசா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா குரு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டு அதிபதி. ஆக்சுவலா சிம்ம லக்னம் 8ஆம் வீட்டு அதிபதி குரு, 5ஆம் வீட்டு அதிபதி குரு. ஆக்சுவலா எங்க வந்திருக்கு, 2ஆம் வீட்டுல வக்கரமாயி வந்திருக்கு. எஸ். சோ 8ஆம் வீடுங்கிறது டாக்ஸ் புரியக்கூடியது. 8ஆம் வீடு டாக்ஸுக்கு எத்தனாம் வீடுன்னு கேட்டீங்கன்னா 8ஆம் வீடு தான் டாக்ஸ். ஓகே. 8ஆம் வீட்டு அதிபதி எங்க வந்திருக்கு, 2ல வந்திருக்கு, வக்கரமாயி வந்திருக்கு. சோ இவர் வந்து எந்த ஒரு கிரகம் வக்கரமா இருக்குதோ அந்த கிரகம் அடம் பிடிக்கும். வக்கர புத்தின்னு சொல்றாங்களே, வக்கர புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம தமிழ்ல வந்து வக்கர புத்தின்னு நம்ம சொல்லுவோம். வக்கர புத்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி. சோ இது வந்து வக்கர புத்தி. வக்கர கிரகம் என்னன்னா, நான் இதுக்கு எனக்கு வந்து இந்த இவ்வளவுதான் டாக்ஸ் நான் கொடுப்பேன், இவ்வளவு டாக்ஸ் தான் அப்படிங்கறது பிக்ஸ் பண்ணி தான் சொல்லும். மாத்திக்காது, சேஞ்ச் பண்ணிக்காது. அடம் பிடிக்கும். டாக்ஸ் விஷயத்துல அடம் பிடிக்குன்னு சொல்ல வர. மணி 2ஆம் வீட்டுல வந்திருக்கா, மணி, ஃபேமிலி, இன்கம், இந்த விஷயத்துல ரொம்ப அடம் பிடிக்கும். இப்ப 2ஆம் வீட்டுல குரு என்ன பண்ணிக்க, 8ஆம் வீட்டு குரு 2ல வந்திருக்கு. அப்போ 8ஆம் வீடுங்கிறது ஒரு விஷயத்த டெத். 8ஆம் வீடுங்கிறது டெத். 2ஆம் வீடுங்கிறது பினான்ஸ், பேங்கிங், இந்த மாதிரி. சோ 8ஆம் வீடு 2ல உட்கார்ந்தா பினான்சியல் ரீஸ்ட்ரக்சரிங் பண்றாரு. ஓகே, கரெக்ட். குரு திசையில என்ன நடக்குதுன்னா அமெரிக்காவோட டாக்ஸ் சிஸ்டம் இதெல்லாமே சேஞ்ச் பண்றாரு. நீங்க குரு திசை வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவோட டாக்ஸ் சிஸ்டத்துல எல்லாமே சேஞ்ச் கொண்டு வந்திருப்பாரு. ஆமா, ஒரு ரெவல்யூஷனே பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, பிக்கெஸ்ட் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஹிஸ்டரியில பிக்கெஸ்ட் சேஞ்சஸ் டாக்ஸ்ல வந்து இவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் கொண்டு வந்திருக்காரு. இவர் பீரியட் தான், கரெக்ட். இவர் பீரியட்ல தான் கொண்டு வந்திருக்காரு. 2016ல இருந்து குரு திசை போயிட்டு இருக்கு. ஆமா, கடந்த 10 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. சோ பாத்தீங்கன்னா அவர் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு. அப்ப 8ஆம் வீட்டு அதிபதி 2ல வந்திருக்கனால ஃபோக்கஸ் வந்து மணி, இப்ப அமெரிக்கன் எக்கனாமி பொறுத்த அளவுக்கு
டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு இப்ப அமெரிக்கன் எக்கனாமியை ரீஸ்ட்ரக்சரிங் பண்றதுதான், மாற்றி மாற்றி அமைக்கக்கூடியது. அந்த வேலையை தான் குரு வந்து ஆக்சுவலி குரு திசை இவரோட மேஜர் லைக் லைக் திசையோட அஜெண்டா இதுதான். இந்த குரு திசையோட அஜெண்டா இதுதான். இதுதான் பிளான், குரு திசையோட பிளான். அதை நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா. ஓகே. கண்டிப்பா பாத்தீங்கன்னா குரு சுக்கர புத்தி போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. சரி. ஒரு சில சுக்கர புத்தி போயிட்டு இருக்கு. சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இங்க 12ல உட்காந்துருக்கு, சனி 12ல உட்காந்துருக்கு. சோ 7ஆம் வீட்டு சனி வந்து 12ல இருக்கு. ஓகே. சோ இவருக்கு பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்கும் இவருக்கு செட் ஆகாது. மேரேஜ் ஐ திங்க் அது வந்து 4 டைம் மேரேஜ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 3 டைம் டைவர்ஸ் ஆயிருக்கு. ஆமா ஆமா. சோ 3 டைம் டைவர்ஸ், 4 டைம் இப்ப கல்யாணம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. சுக்கரன் ஆக்சுவலி எங்க டிகிரி வைஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சுக்கரன் எங்க இருக்காரு, 2 டிகிரி கேன்சர் நவம்சம். அகைன் வந்து சனி வந்து கேன்சர் நவம்சத்துல கேன்சர் தான் ரெண்டுமே, அதாவது வர்க்கோத்தமா இருக்குது ஆக்சுவலா. சனியும் சுக்கரனும் வர்க்கோத்தமா இருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதத்துல உட்காந்துருக்கு. 7ஆம் வீட்டு தாரகாரகனா இருக்காரு. சனி வந்து தாரகாரகனா இருக்காரு. சோ இதான் காரணம். பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து மெயின் பிரச்சனை இங்க மேரேஜ் லைஃப்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இவருக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து மெயின் பிரச்சனை. சனியும் சுக்கரனும் ரொம்ப க்ளோஸ் டிகிரில இருந்துச்சுனாலும் மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் ட்ரபிள் காமிக்கும். ஓகே. சோ இதுவும் காமிக்க பாத்தீங்கன்னா இப்ப நார்மல் மேரேஜ் லைஃப் எப்படி பார்க்கணும், 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கரன், இதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். சோ 7ஆம் வீட்டு அதிபதி பார்க்கும்போது யாரு, சனி எங்க போட்டாரு, 12ல கொண்டாரு. சுக்கரன் அகைன் வந்து 12ல கொண்டிருக்காரு. ஐ மீன் பவரோட லிங்க் ஆயிட்டாரு. சோ அகைன் வந்து நெகட்டிவான இம்பாக்ட் எடுத்துக்கு தான் சுக்கரன் போறாரு. அப்புறம் 7ஆம் வீட்டை செக் பண்ணும்போது செவ்வாய் பாக்குது 7ஆம் வீட்டை. அது கும்பராசி 7ஆம் வீடா வருது. சோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா யார் பாக்குறாரு, செவ்வாய் மட்டும் தான் பாக்குறாரு. செவ்வாய் மட்டும் தான் பாக்குறாரு. சோ அதான் இது பவர் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நிறைய இருக்கு. என்ன சொல்றது, அதான் மேரேஜ் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய, அதான் சொல்றேன், இவர் வந்து ரொம்ப செல்பிஷான பர்சன், வெரி வெரி செல்பிஷ் பர்சன். அதான் இந்த பொறுத்தளவுக்கு இவரோட பர்சனாலிட்டி இந்த சொல்றது. அதான். சோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த ஜாதகருடைய பர்சனாலிட்டியான லக்னத்தை நம்ம ரிவ்யூ நல்ல ஃபுல்லா நம்ம அலசிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜாதகம் பண்ணியிருந்தோம், வாரன் பஃபட் அப்படின்ட்டு. அங்க லக்னாதிபதி திக்பலம் இழந்திருப்பாரு, இங்க லக்னாதிபதி திக்பலம் பெற்றிருக்காரு. ஸோ நம்ம 2 டிஃப்ரெண்ட் விஐபியோட ஜாதகத்தை எடுத்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கோம். திக்பலம் இழந்த ஜாதகத்தையும் திக்பலம் பெற்ற ஜாதகத்தையும் நம்ம மக்களுக்கு விளக்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பா வேற என்ன நம்ம இதுல சொல்ல வேண்டியிருக்கு ட்ரம் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும்? வாட் இஸ் நெக்ஸ்ட், இவர் அடுத்து என்ன செய்வாரு? ட்ரம்ப் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு அதான் விஷயம் வந்து உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து 8th ஹவுஸ் தான். 8th ஹவுஸ் தான் டாக்ஸ். சோ டாக்ஸ் விஷயங்கள் வந்து இன்னமே வந்து அந்த கண்டினியூ ஃபோக்கஸ்ல இருந்து வரமாட்டாரு. கண்டினியூஸா இதை பண்ணிட்டு இருப்பாரு. ரீஸ்ட்ரக்சரிங் கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பாரு. இவருடைய பதவி காலம் முடிகிற வரைக்குமே இது கண்டினியூ ஆக போகுது. கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஓ வெரி குட். 10ஆம் வீட்டு 12ல உட்கார்ந்திருக்கு. ஃபாரின் ரிலேஷன்ஸ் வந்து சனியோட உட்கார்ந்திருக்கு. ஃபாரின் ரிலேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்ட்ல தான் இருக்கும். ஓகே ஓகே. ஃபாரின் கண்ட்ரிஸோட ரிலேஷன்ஷிப் எப்பவுமே நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கும். இன்க்ளூடிங் இந்தியா. கண்டிப்பா. இந்தியாவை சேர்த்துக்கலாம். கண்டிப்பா. ஓகே ஓகே ரைட். ரீஸ்ட்ரக்சரிங் பண்றதுல கிளியரா இருக்காரு. ஏன்னா அவரு லைக் பிசினஸ் டீல்ல வந்து இவர் வந்து ஆக்சுவலி பெஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க பிசினஸ் டீல் பண்றதுல. ஆக்சுவலி மீன் இவர் ஒரு பெஸ்ட் பொலிட்டிஷியனை விட ஆக்சுவலி வந்து பெஸ்ட் பிசினஸ் மேன் ஆக்சுவலா. எஸ் கரெக்ட். பாத்தீங்கன்னா இப்ப காம்பினேஷன் பாருங்க, வெல்த் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி யாரு, புதன் எங்க உட்கார்ந்திருக்காரு, 11ல போய் உட்கார்ந்திருக்காரு. ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்காரு. 11ஆம் வீட்டு அதிபதி 11லயே உட்கார்ந்திருக்காரு. ஆமா. சோ காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான காம்பினேஷன், வெல்த் காம்பினேஷன் ஸ்ட்ராங்காவே இருக்கு. நல்ல குட்டான காம்பினேஷன் இது. கண்டிப்பா. நெக்ஸ்ட் வரக்கூடிய சூரிய புத்தி திக்பலம் பெற்ற சூரிய புத்தி பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. சுக்கிர புத்திக்கு பிறகு ஓரளவு பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இப்பவே 10ஆம் வீட்டு புத்தி தான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி 10ஆம் வீட்டு அதிபதி புத்தி தான் நடந்துட்டு இருக்கு. புது இனிஷியேட்டிவ் பண்றாரு. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அப்படிங்கும்போது நியூ இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பண்றாரு. ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நியூ இனிஷியேட்டிவ்ஸ் பண்றாரு. சோ அதான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் அதிகமா நம்ம இவர் வந்து பேசிட்டு இருக்காரு இல்லையா. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி தான் வந்து ரொம்ப ஹெவியா போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா குரு திசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. சோ 12ஆம் வீட்டான எக்ஸ்போர்ட் இம்போர்ட். சோ 10ஆம் வீட்டு பண்ணல. சோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதிகமா ஒரு மைண்ட்ல யோசிச்சு அதுல வந்து டாக்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கறது அவரோட பிளான் இப்ப.
ஆமா ஸோ ஆமா, அதுல கரெக்டா அதான் எக்ஸிக்யூட் பக்கம். பண்ணி போயிட்டு இருக்கு. அது ரொம்ப வருஷம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2024 சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு, ஆரம்பிச்சிருச்சு. கடந்த ஒரு ம், ஒன் இயர் ம். என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 1 இயருக்கு மேல டெஃபினெட்லா கரெக்ட். இந்த டிராபிக் இதுதான் டாக்ஸ். பண்றாரு கண்டிப்பா கண்டிப்பா. பண்றாரு. கண்டிப்பா. ம். ஸோ ஷூர் இதான் ஷூர். இது வந்து கிளியரா இருக்காரு. இவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாரு, அவ்வளவுதான். வெரி கிளியர். சூப்பர். அப்கமிங்கும் இது தொடர போகுது, அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. வெரி குட் வெரி குட். சூப்பர். வேற எதாவது நம்ம இதுல சொல்ல வேண்டி இருக்குங்களா? ஆஹ் வேற எதுவும் இல்லைங்கண்ணா, அவ்வளவுதான். ஓகே. இது சிம்பிளா முடிச்சுக்கலாம். ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்பை பத்தி நம்ம அவருடைய ஜாதகத்தை எடுத்து அவருடைய லக்கணம், அவருடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சிருக்கோம். ஒரு திருமணத்துக்கு மட்டும் நம்ம லக்கணம் பர்சனாலிட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கெரியருக்கும் அதை பார்க்க முடியும். அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். திக்பலம் பெற்ற லக்னாதிபதியுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யுஎஸ் பிரசிடென்டுடைய ஜாதகத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில இன்னும் செலிபிரிட்டியுடைய ஜாதகங்கள் தொடரும். நம்ம நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.